அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. குறிப்பாகவும் சிறப்பாகவும் இளமை பருவத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகளுக்கான ஒரு முக்கியமான செய்தியை வழிகாட்டலை பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகின்றேன். அதுதான் பொதுவாகவே இந்த இளமை காலத்தில் இளமை பருவத்தில் ஒருவர்களை அதிகம் தாக்கம் செலுத்துகின்றவர் அவர்களுடைய நண்பர்கள். சொல்வார்கள், ஒரு இளைஞன் செய்கின்ற முதலாவது தவறு அவன் தன்னுடைய நண்பனிடமிருந்து கற்றுக்கொள்கின்ற தவறாகும் என்று. எனவே நண்பர்கள் விடயத்தில் 3 மிக முக்கியமான அறிவு ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகின்றது. முதலாவது, எப்படி ஒரு நல்ல நண்பனை தெரிவு செய்வது. நண்பன் என்பவன் மிக முக்கியமானது. அல்மரு அலா தீனி ஹலீலி, ஒருவன் தன்னுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இவை நல்ல நண்பர்களை தெரிவு செய்கின்ற அறிவு, ஆற்றல், திறமை இருக்க வேண்டும். சுயநலம் இல்லாத, பொதுநலன் கொண்ட, உதவி செய்கின்ற, எந்நிலையிலும் கைவிடாத, ஒத்துழைக்கின்ற நல்ல நண்பர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அந்த விடயத்தில் முதன்மை கொடுக்க வேண்டிய விடயம் மார்க்கத்தை, பண்பாட்டை கொண்ட நண்பர்களை தெரிவு செய்ய வேண்டும். இரண்டாவது விடயம் என்னவென்றால், என்னுடைய நட்பிலே கோளாறுகள், பிரச்சினைகள் ஏற்படுகின்ற போது அதனை சீர் செய்து கொள்கின்ற ஆற்றலும், அறிவும், திறமையும் இருக்க வேண்டும். அது மிக முக்கியமானது. பல போது நண்பர்களாக இருக்கின்ற போது சில பிரச்சினைகள் ஏற்பட முடியும். நல்ல நண்பர்கள் இழக்கக்கூடாது. எனவே நல்ல நண்பர்களுடைய உறவை மேம்படுத்துவதற்குரிய வழிகாட்டல் நமக்கு அவசியப்படுகின்றது. அதனை சீர் செய்து கொள்வதற்குரிய வழிகாட்டல் அவசியப்படுகின்றது. மூன்றாவது விடயம் மிக முக்கியமானது. நாம் தெரிவு செய்த நட்புகளிலே சில போது தவறான நட்புகள் இருக்கும். பாவமான காரியங்கள் ஈடுபடுகின்ற நண்பர்கள் இருப்பார்கள். அத்தகைய நண்பர்களை எவ்வாறு விலகி இருப்பது என்ற அந்த அறிவும் அந்த திறனும் இருக்க வேண்டும். என்னால் கெட்ட நண்பர்களோடு இருக்கின்ற தொடர்ச்சியான சகவாசம் நிச்சயமாக எம்முடைய வாழ்க்கையை பாதித்துவிடும், எதிர்காலத்தை பாதித்துவிடும், மோசமான நடத்தைகளை எம்மிலே ஏற்படுத்த முடியும். எனவே இளைஞர்கள், யுவதிகளாக இருக்கின்றவர்கள் இந்த 3 விடயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எப்படி ஒரு நல்ல நண்பர்களை தேடிக்கொள்வது, அதே போன்று நட்பை எப்படி சீர் செய்து கொள்வது, மூன்றாவது அவசியமற்ற நட்புகளை எவ்வாறு தவிர்த்து கொள்வது. இந்த 3ம் மிக முக்கியமானது. இதில் கவனம் செலுத்துவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.